Good morning, students. Today we are going to see about the Hermit cubic curve problem. Actually, this is one of the important topic in Cadence subject. Already we have derived the Hermit cubic curve in previous classes. This is the problem now. Today I am going to we are going to discuss. Plot the Hermit cubic curve having endpoints P0 1, 3 and P1 7, 2, right? The tangent vector for n P0 is defined by the line joining P0 and the another point P2 10, 8. P0 is nothing but the 10, 8, whereas the tangent vector for n P1 is defined by the line joining P1 and another point P3 6, 3. Also solve the given problem to find the value at the midpoint of Hermit curve using Hermit matrix method. அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹெர்மிட் கர்வ் கியூப் கர்வோட பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க P0 P1 1, 3 7, 2, ரைட். அப்புறம் ரெண்டு டேஞ்சன்ட் வந்து லைன் ஜாயின் ஆகுதுன்றாங்க. ஃபஸ்ட்டு P2 வந்து 10, 8ன்றாங்க, செகண்ட் வந்து 6, 0ன்றாங்க. அப்புறம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க, ஹெர்மிட் கர்வோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா P0 வேல்யூ இருக்குது, P1 வேல்யூ இருக்குது, P2 வேல்யூ இருக்குது, P3 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம் உள்ள போகலாம். ஹெர்மிட் கியூபிக் கர்வோட ப்ராப்ளம் உள்ள. ஹெர்மிட் கியூபிக் கர்வ் ப்ராப்ளம் சொல்யூஷன் பாருங்கள். P3 டேஞ்சன்ட் வெக்டர்ஸ் நமக்கு தெரியும். ரெண்டு டேஞ்சன்ட் வெக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். 6, 0 10, 8. ஓகேங்களா? இந்த டேஞ்சன்ட் இப்போ P0ஓட ஃபார்முலா, P0 டேஷோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சன்ட் வெக்டர்ஸ் ஜாயினிங் தான் சொல்லியிருக்கான். பியூர் டேஞ்சன்ட் வெக்டர்னு சொல்லுவாங்க. P2 - P0, P1 டேஷ் வந்து P3 - P1 கண்டுபிடிச்சா 9, 5 -1, -2 வந்துச்சு. we know that parametric equation, அதாவது ஹெர்மிட் கியூபிக் கர்வோட parametric equation இது மேட்ரிக்ஸ் மெத்தடில் ஈக்குவேஷன் ஃபார்முலா P0 2u³ - 3u² + 1 plus P1 into -2u³ plus 3u² plus P0 dash u³ minus 2u² plus u plus P1 dash u³ minus u². இது நார்மல் ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த P0 வந்து x0 மாற்ற போகிறோம். x0 ஏன் மாற்றுறோம், அதாவது P0 P1 P1 டேஷு P0 டேஷு P1 டேஷ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல். இப்போ எக்ஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம எடுக்கும்போது அது எக்ஸில் மாறும். அப்படி டோட்டலாக இப்போ எக்ஸுக்கு மாறுது. எக்ஸுக்கு மாறும்போது நம்ம வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x0ஓட வேல்யூ உங்களுக்கே தெரியும் 1, ஏன்னா பாயிண்ட்ஸ் பாருங்கள் 1, 3, செகண்ட் பாயிண்ட்டு 7, 2 இதுதான் எடுக்க போகிறோம். அப்போ x0 வந்து 1, x1 வந்து எனக்கு என்ன 7. அப்போ y0 வந்து 3, y dash y1 y1 வந்து 2. ஓகேங்களா? இப்போது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ x0ஓட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. -4u² -4u³ plus u² plus 9u plus 1ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி pyக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த ஜென்ரல் ஃபார்முலா P0ஓட ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒய் வேல்யூஸ் பாருங்கள். ஒய் வேல்யூஸ் ஆல்ரெடி நான் டிஸ்கிரைப் பண்ணது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய் வேல்யூஸ் நான் டிஸ்கிரைப் பண்ணது தான். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3, 2 அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேல்யூ. அப்புறம் வந்து டேஞ்சன்டோட வெக்டர்ஸ் வந்து 5 - 2 அதோட ஈக்குவேஷன் வந்து 4u³ minus 11u² plus 4u plus 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ளை பண்ணிவிடு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் என்ன டேஞ்சன்ட் பாஸ் ஆகுதுன்றதை நான் சொல்லிட்டாங்க. அந்த டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் மூலியமாகவும் ரெண்டு லைன், அதாவது வந்து ஹெர்மிட் கர்வோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, ஒரு டேஞ்சன்ட் வெக்டார் ரெண்டு டேஞ்சன்ட் வெக்டாரில் ரெண்டு டேஞ்சன்ட் வெக்டாரில் ஒரு கர்வ் பாஸ் ஆகும், அதை தொட்டு பாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க, ரெண்டு டேஞ்சன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அதை வந்து தொட்டு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மூலயமா நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. பட் ஆனால் இன்பிட்வீன் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அந்த இன்பிட்வீன் பாயிண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 டிவிஷனாக பிரிச்சுக்கிறாங்க. 10 டிவிஷனாக பிரிச்சுட்டு அந்த 10 டிவிஷனுக்கான வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0 ஆகும், லாஸ்ட் வேல்யூ 1 ஆகும். அதாவது எப்பயுமே வந்து ஹெர்மிட் கர்வ் வந்து 0 to 1ஓட வேரியேஷனில் தான் பாஸ் ஆகும். அப்போ வந்து எனக்கு என்ன ரீசன்னா, கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷனில்
ஜீரோவிலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 0 போட்டால் 1,3 நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் வேல்யூ 1க்கு 7,2 பாயிண்டில் நான் போகிறேன் 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 அப்படி போடும்போது இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெர்மிட் கர்வ் ஈக்குவேஷன் வச்சு பண்ண மாதிரி ஹெர்மிட் கர்வ் மேட்ரிக்ஸ் வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மிட் பாயிண்ட் வேல்யூவும் ஹெர்மிட் கர்வ் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட் வேல்யூவும் சேமாக இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். ஓகே கைஸ்.